ரீசெண்டாக நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியாவில் ஃப்ரிட்ஜ் அதாவது ரெஃப்ரிஜரேட்டர் வெடித்து 3 பேர் பலியான சம்பவம். ரொம்பவே கவலை ஏற்படுத்தக்கூடிய இந்த சம்பவம் இனிமேலும் நடந்துவிடக்கூடாது. ஸோ ஃப்ரிட்ஜ் எவ்வாறு வெடிக்குது, அதை வெடிப்பதை தடுப்பதற்கான வழிகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜ் அவ்வளோ சீக்கிரமாக வெடிக்கிற இல்லையாங்க, அது வெடிக்கிறதே ரொம்பவே அரிதான். அரிதாங்க. அதே மாதிரி அது வெடித்தால் அதனுடைய விபரீதம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏண்டா ஏன் ஃப்ரிட்ஜ் வெடிப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது கொம்ப்ரஸர். அதாவது ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி கருப்பாக உருண்ட வடிவத்தில் காணப்படும். ஸோ அந்த கொம்ப்ரஸருக்குள்ள ஒரு மோட்டர், ஒரு பம்பி காணப்படும். அதாவது சுருள் வழியாக அந்த கொம்ப்ரஸர் வாயுவை தள்ளுது. அந்த வாயு ஃப்ரிட்ஜில் சைட் ஓரங்களில் சென்று திரவ நிலைக்கு மாறும்போது உள்ளுக்குள்ளைக்கிற ஃப்ரிட்ஜுக்குள்ளைக்கிற சாமான்கள் இருந்தால் குளிர்வடையுது. ஸோ இதான் பழமையாக அந்த ஃப்ரிட்ஜில் நடக்கிற விஷயம். ஸோ நாம் முறை இல்லாமல் தவறான வழிகளில் ஃப்ரிட்ஜை பயன்படுத்தும் போது அந்த வாயு கொம்ப்ரஸருக்குள்ளேயே தேக்கப்பட்டு காலம் போக என்ன செய்யுதுன்னா அந்த கொம்ப்ரஸர் சூடாகுது. அதனுடைய அமுக்கம் கூட அந்த கொம்ப்ரஸர் சூடாகி பக்கத்தில் இருக்கிற எல்லா பகுதியும் ஹீட் ஆகுது. அப்படி ஹீட் ஆகிறதால என்ன செய்யுண்டா ஃப்ரிட்ஜ் வெடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக நிகழுது. நாம இந்த வெடிப்பு சம்பவத்தை எவ்வாறு தவிர்க்கலாம்? ஃபர்ஸ்ட் என்னென்னா ஒழுங்கான பிளக் பாயிண்ட், அதாவது சில ரவுண்ட் பிளக், நார்மல் ரவுண்ட் பிளக்கை பாவிப்பாங்க. அப்படி பாவிப்பதை தவிர்த்துக்கொள்ளணும். பெல் பிளக், சிவரில் இருக்கிற பிளக்குகளை பயன்படுத்துவது சிறந்தது. அடுத்த ஹீட், அதாவது ஃப்ரிட்ஜ் எந்த அளவுக்கு கூலாகுதோ அந்த அளவுக்கு ஹீட்டை காக்கும். ஸோ நாம் என்ன செய்யணும்னா ஃப்ரிட்ஜை காத்தோட்டமான இடங்களில் வைக்கணும். முக்கியமாக சூரிய ஒளி படுற இடங்களில் வைக்கக்கூடாது, காத்தோட்டமான இடங்களில் வைக்கணும். அதாவது ஹோலில் வைக்கிறது சிறந்தது. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஃப்ரிட்ஜை சிவரில் ஒட்டி வைப்பாங்க. அப்படி ஒட்டி வைக்கக்கூடாது. அது பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கிறதுக்காண்டி சிவரில் ஒட்டி வைப்பாங்க. ஆனால் அப்படி வைக்கக்கூடாது. ஏன்டா ஃப்ரிட்ஜினுடைய பின்பாதி தான் அதிகமாக ஹீட் ஆகிறது. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜுக்கும் சிவருக்கும் ஒரு அரை அடி இடைவெளி வைத்து வைக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவைக்கு மேலதிகமாக ஃப்ரிட்ஜுக்குள்ள பொருட்களை வைக்கிறேன். சில இடங்களை பார்த்தா ஒரு தடவை கதவை திறந்துட்டா அடுத்த தடவை மூடையில ஒரு 2 பேர் சேர்ந்து தள்ளணும். அவர் வைப்பதை தவிர்த்து கொள்ளணும். 100% ஒரு 90% பொருட்களை வைத்தால் போதும். மேலதிகமாக பொருட்களை சேர்ப்பதை தவிர்த்து கொள்ளுங்க. ஸோ இவ்வாறு முறையாக ஃப்ரிட்ஜை பயன்படுத்துவது சிறந்தது. அப்போது தான் உங்கள் ஃப்ரிட்ஜுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது, உங்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏய் என்ன செய்ய இல்லை ஜி, வீட்டிலிருந்து ஓடிய வந்துட்டேன். ஸோ தண்ணி தாவாமல் இருக்கின்றே உங்களை ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி குடிப்போன்னு பார்த்தா கிட்ட போயிடா ஜி. அப்படி வெக்கையாக இருந்துச்சு. என்னடா இது வந்த சோதனைன்னு சொல்லிட்டு அப்படி ஏமாற என்ன செய்ய வந்து இந்த இருக்கேன். ஓவரா ஹீட்டாக இருந்துச்சு. ஓ ஹீட்டாக பயங்கர ஹீட்டாக இருந்துச்சு. இல்லையா அவ்வளோ பயங்கர ஹீட். அட பாவி, ஒரு வேலை அவன் சின்னமாய் வெடிச்சிருமோ? ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு மட்டுமில்லை, உங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, உங்களோட சகோதர சகோதரிகளுக்கும் தேவைப்படுமென்றதுக்காக வேண்டி மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இது போல் பல சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்கணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுங்க.